ஹாய் சொல்லுங்க. டோராவோட வீட்டுக்கு ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு காட்டுக்கு வந்திருக்கோம். தாத்தா வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அதனால் வந்து நாய், ஆடு, கோழி எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஆடுக்கு தலை போட்டுட்டு ஏதோ ஒரு தலை இது பேர் எனக்கு தெரியும், பட் நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் கிரிக்கெட் விளாடுறப்போ அங்கே ஒரு மரம் இருக்கும், பக்கத்தில் இந்த மரம் தான் இருக்கும். மரத்தில் தான் தொங்கிட்டு விளாண்டுருக்கோம். இதில் விழுதுலாம் இருக்கும். மரத்தை நேம் நான் மறந்துட்டேன். சரி, எடுத்துகிட்டு போய் போடுவோம். இப்போ ஆட்டுக்கு போட்டுட்டு ஆட்டுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம போயிடலாம். உள்ள போய் போடு போ. எல்லா தலையும் எடுத்து போட்டு வந்துரு. வா. அதுலயும் வச்சா அது கமத்து விட்டுருங்க. சின்னதாக வச்சா அது கமத்து விட்டுரும். அதுக்கு தான் பெருசாக வச்சிருக்காங்க. நீங்கள் இப்பயும் கம்முன்னு இருக்காது. தின்னுட்டு குடிச்சுட்டு தள்ளி விட்டுருங்க. விரிசில் இதுதான் போட்டிருக்காங்க. வாழைப்பூ கிடந்துச்சு. நான் கீழே எதுவும் கவர் பண்ணல, சரியா? நாய் வருதா பாரு, கூட்ட வர மாட்டேங்குது. அதோட வேஸ்ட். ஆத்து போ. நிறைய இதெல்லாம் பிக்காம வச்சிருக்காரு. இது இந்த மஞ்சக்காட்டில் கைட்டு ஹைட்டாக நிற்கிது இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு கிழங்கு. அது இன்னும் சேனக்கிழங்கு, அதோ கருணக்கிழங்கு அதோ சொல்லுவாங்க. சேனக்கிழங்குன்னு நினைக்கிறேன். இதில் எப்படின்னா அந்த கொடி வளர்ந்து அந்த கொடியிலையும் கிழங்கு வரும், பூமிக்குள்ளேயும் கிழங்கு அடியில் வேரில் வரும். அந்த ரெண்டு இடத்துல கிழங்கு வரும் இந்த செடியில். அது வெண்டைக்காய். அது வெண்டைக்காய். அந்த லாஸ்ட்ல இருக்குது அது வெண்டைக்காய். இவர் காய்ஸ், இங்கே மாங்காய் மரம் இருக்குது. மாங்காய் சீசன் முடிஞ்சுது. இந்த டைம் நாங்கள் மாங்காய் நிறையா வந்துச்சு. ஆனால் நாங்கள் மாங்காய் சாப்பிடவே. ஏன் மாங்காய் சாப்பிடல தான் நீ? சாப்பிடல. ஆமாம், நம்ம வரப்போ ஒரு மஞ்சள்லாம் போடவே இல்லை. 2 மாதம் இருக்கும். ஆமாம், 2 மாதத்துலேயே மஞ்சள் இவ்வளோ வளர்ந்துது. இங்கே ஒரு புளிச்சிக்கீரை. இது உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க? புளிச்சிக்கீரையே இல்லாத ஊர் உங்கள் ஊர் தான். மேலே மைனா உட்காந்துருக்கு. சரிவா, இப்படி மஞ்சள் காட்டுக்கு கீழே போய் பார்த்துட்டாலாம்.
கீழே பார்த்துவா, வெயிட்டாக இருக்கு. இங்கேயும் உள்ள மிளகா செடியெல்லாம் இருக்கு. கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல. அதான் நல்லா புயல் வந்திருக்கிறதுனால வெயிலே அடிக்காம காத்து மட்டும் அடிச்சிருக்கு. மேல மேல வரல. அதான் குருவி மட்டும் கத்திட்டு இருக்கு. இங்க போய் வெண்டைக்காய் எவ்வளவு பெருசு இருக்கு. இந்த பூண்டை கையில தொடாத. இந்த பூண்டை நான் தொட்டேன்னா அவ்வளவுதான், எனக்கு உடனே சளி பிடிச்சிக்கும். சரிம்மா, ஏய் பெருசா இருக்கு. காய்ஸ், காலிஃப்ளவர் வந்து இப்போ இந்த பூ சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, என் கையோட பெருசாக இருக்குது, தெரியுதா? கையை என்னால் வந்து பூ ஃபுல்லாக பிடிக்க முடியல. இந்த ஒரு பூ வந்துட்டு 60 ரூபா சொல்கிறாங்க மார்க்கெட்டில். இப்போ நம்ம காட்டிலே இருக்குது. நம்ம போயிட்டு வந்து மார்க்கெட்டில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு 20 ரூபாய்க்கு என்ன 30 ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டில் வந்து இது 60 ரூபாய்க்கு கேட்பாங்க. இது பாருங்கள், என்னோட கையோட சின்னதாக இருக்கா, என் கைக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது ஒரு 30 ரூபா சொல்லுவாங்க. அது அதோட டபுள் மடங்கு சைஸ் இருக்குது. இந்த மாடு ரெண்டும் பக்கத்து காட்டுக்காரங்களோட. சரி, இது ஒரு ஓடை. இந்த ஓடையில் வந்து அந்த சைடு வந்து ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் இருந்து தண்ணியை வலிஞ்சு இந்த ஓடை வழியாக வரும். இதெல்லாம் வெண்டைக்காய். இது வந்து நாட்டு வெண்டைக்காயெல்லாம் நினைக்கிறேன். இது வந்து ஆஃபீஸ் வெண்டைக்காய் சொல்லுவாங்க. இது வந்து மார்க்கெட்டுக்கு போட்டுருவாங்க. நாட்டு வெண்டைக்காய் நாங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் சாப்பிட்ருவோம். இங்கே வருது பாரு. இவர் தான் வந்து இந்த லேண்டுக்கெல்லாம் காவல்காரர். செடிக்குள்ள பூந்துட்டு பா, உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கலாம். இந்த கொய்யா மரம் வந்து ஆத்துக்குள்ள இருக்குது. ஆத்துக்குள்ள இருக்குது அது. அதான் ஓடை. அந்த தேக்கு மரம் வந்து நம்ம நிலத்துல இருக்குது. அந்த தேக்கு மரம்லாம் நம்மளுக்கு தான். சார் இங்க பாருங்க சார். ஹாய் சொல்லுங்க.